ஆக்சுவலா நாங்க இன்னைக்கு நீங்க சாலை மாதிரி பப்ளிக் டிஸ்டர்ப் பண்ற மாதிரி நாங்க பண்றோம். ஆனா இது உண்மையை சொல்றோம், இது எங்களோட நோக்கமே கிடையாது. நாங்க முதல்ல இந்த இடத்துல, அதாவது ஆர்டினரி பஜார்ல கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இங்க இருந்து காயல்பட்டினம் நம்ம ரயில்வே ஸ்டேஷன் போற வழியில கிட்டத்தட்ட பல ஸ்கூல்கள் இருக்குங்க. டெய்லி 1000 மாணவர்கள் கிராஸ் பண்றாங்க. இந்த இடத்த இன்னைக்கு புதுசா ஒரு டாஸ்மாக் ஓபன் பண்ண சொல்றதுனாலதான் நாங்க முன்னாடி மனு கொடுத்தோம். அந்த மனுவுக்கு ஒரு பிரோஜனமும் கிடையாது. போன செவ்வாய்க்கிழமை நாங்க ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தோம். அந்த ஆர்ப்பாட்டத்துக்கு கூட ஒரு மதிப்பு இல்ல, ஒண்ணுமே இல்ல. நாங்க இது உடனே இந்த சாலை மறியல் பண்ணல. இன்னைக்கு நாங்க இது பண்றதுக்கு காரணமே இதை மக்களுக்கு எல்லாருமே தெரியப்படுத்துறோம். ஏன்னா பொதுவாக இந்த மாதிரி விஷயங்கள் போன வாட்டி ஆர்ப்பாட்டம் பண்ணது கூட யாருமே போய் ரீச் ஆகல. இன்னைக்கு பண்ற சாலை மறியல் கிட்டத்தட்ட நம்ம தமிழக முதல்வருக்காவது போகணும். கண்டிப்பா இந்த இடத்துல டாஸ்மாக் வரவே கூடாதுங்கிறதுக்காக எங்களோட முழு போராட்டம் எல்லா கட்சி மட்டும் இல்லாம இங்க இருக்க வியாபாரிகள், சமூக தொண்டு நிறுவனங்கள் எல்லாருமே நாங்க நிக்கிறோம். ஏன்னா இது உண்மையிலே இது ஒரு முக்கியமான இடம். அதாவது திருச்செந்தூர் பாதசாரிகள் போற இடம், ஓகேவா, ஒரு புண்ணிய ஸ்தலத்துக்கு போற இடம். இப்படி ஒரு இடத்துல, அதாவது தமிழ்நாடு அரசு நட்டத்துல போகுது, எல்லாருமே தெரியும். ஏன்னா நீங்க இலவசம் சொல்லி நடந்து போயிட்டீங்க. உங்க வருமானத்தை பெருக்கணும்னா இந்த மாதிரி ஒரு மெயின் ரோட்ல போட்டாதான், அதாவது இன்னைக்கு நிறைய பேர் திரும்பி வாழ்றாங்க. அதாவது என்ன சொல்றது, வேணாம் சொல்லி இப்ப நீங்க கடையை ஓபன் பண்ணீங்கன்னா போற கடையை பார்த்தா குடிக்க தோணும். அதான் உங்களோட நோக்கம், வருமானத்தை பெருக்கணும். எனவே உங்க வருமானத்தை பெருக்கணும், நீங்க எங்கேயாவது ஊருக்கு வெளியே வைங்க. இது வேணாம், எங்களுக்கு இந்த இடத்துல டாஸ்மாக் வேணாம், இது முக்கியமான இடம், ஊருக்கு வேணாம். அதாவது டாஸ்மாக் படிப்படியே குறைங்க, குறைக்கிற வழியை பாருங்க. நீங்க மறுபடியும் ஏற்றுற வழி பார்க்காதீங்க. டாஸ்மாக் வேண்டாம், வேண்டாம், டாஸ்மாக் வேண்டாம். புவனேஸ்வரன், நான் தமிழக வெற்றி.